கால்சியம் அப்படிங்கிற மினரல் குறைவாக இருந்தது அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், அதை எப்படி ரெக்வயர் பண்ணுறது, எந்தெந்த உணவுகளில் அதிகமான கால்சியம் சத்து கிடைக்குது அப்படிங்கிற டாப் 10 கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இம்பார்ட்டண்டான விஷயமும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், கால்சியம் அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா மில்கில் தாங்க இருக்குது. அதுவும் கவ் மில்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் ஆரோக்கியமான முறையில் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தயிர்லேயும் அதிகப்படியான கால்சியம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தயிர் வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து கீரை வகைகள். நீங்கள் கீரை வகைகள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கால்சியம் ரொம்ப ரிச்சாக கிடைக்கும். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இரும்பு சத்தும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இந்த கீரை வகைகள் உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கால்சியம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா கிவி பழம். நிறைய பேருக்கு இந்த கிவி பழம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தும் கூட. இதுலேயும் அதிகப்படியான கால்சியம் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து சிக்ஸ்த்து கொய்யா பழம். ஆமாங்க, கொய்யா பழத்துலேயும் அதிகப்படியான கால்சியம் கிடைக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செவன்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா. பப்பாளி பழத்துலேயும் அதிகப்படியான கால்சியம் வந்து கிடைக்குது. இதுவுமே நீங்கள் வீக்லி 1 or 2 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் நிறைய கால்சியம் வந்து அப்டேட் ஆகிடும். அடுத்து எய்த் ஒன் நண்டு நிறைய சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அதிகப்படியான கால்சியம் வந்து கிடைக்குது. இதனால் உங்களோட சளி தொந்தரவுமே வந்து கம்மியாகிறதுக்கு நண்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவு. அடுத்து 9th ஒன் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இறால்னு சொல்லுவாங்க. இந்த இறால் வகையான மீன் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதையும் நீங்கள் 15 days ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் வந்து இதில் வந்து அப்சர்வ் ஆகும். அடுத்து லாஸ்ட் ஒன் வெண்டைக்காய். ஸோ இந்த வெண்டைக்காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் வந்து கிடைக்குது. இதுவுமே நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த 10 உணவுகளில் அதிகப்படியான கால்சியம் நமக்கு கிடைக்குது. இந்த கால்சியம் நம்ம உடம்புல ரொம்ப கம்மியாகிட்டே போச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், உங்களோட போன் டென்சிட்டி கம்மியாகும். இந்த போன் டென்சிட்டி கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹோல் பாடியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அனிமிக் ஆகிடும். ஏன் அப்படின்னா நம்ம பாடி ஃபுல்லாகவே எலும்புகளால் ஆனது தான். அப்படிப்பட்ட இந்த எலும்புகளோட டென்சிட்டி குறைஞ்சது அப்படின்னா நம்ம ஹோல் பாடியே ரொம்ப வீக் ஆகிடும். நம்மளால் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியாது, ஒரு வேலையை ஆக்டிவாக செய்ய முடியாது, பாடி ஃபுல்லாக பெயின் ஆகும். நம்மளோட எல்லா தசைகளையுமே தூக்கி சுமக்கிற இந்த எலும்புகளோட டென்சிட்டி எப்பவுமே அதிகமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் அதிகப்படியான கால்சியம் கொடுக்கணும். ஸோ இந்த 10 ஃபுட்ஸையும் நீங்கள் டெய்லி பேஸில் எடுக்க முடியலைனாலும் வீக்லி 2 டைம் 3 டைம் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.